ஒரு காலத்தில் இரவே இல்லை என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் எப்போதும் சூரியன் மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் பார்க்கிறது ஸ்டோரி க்ளோரி தமிழ். இதுதான் மின்மினி பூச்சிக்கு ஒளி வந்த அழகான கதை. மிக பழங்காலத்தில் இரவு என்ற ஒன்று இல்லை. சூரியனும் நிலவும் எப்போதும் வானில் இருந்தார்கள். அப்போது யானை வெப்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டது. இந்த சூட்டை நான் சகிக்க முடியவில்லை என்று அது சொன்னது. ஆந்தை வெளிச்சத்தில் வேட்டையாட முடியாமல் பசியால் வாடியது. இந்த வெளிச்சத்தில் நான் வேட்டையாட முடியாது என்று அது சொன்னது. குட்டி ஆமை கடலை அடைய முடியாமல் தவித்தது. நிழலாவே, அலைகளை கொண்டு வா என்று அது கேட்டது. இதை கேட்ட நிலா கவலைப்பட்டது. அவள் சூரியனிடம் பேசினாள். இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல திட்டம் செய்தார்கள். இனி நாம் மாறி மாறி வானில் இருப்போம். அப்போதுதான் பகலும் இரவும் வரும் என்றார் சூரியன். ஆனால் எப்போது மாற வேண்டும் என்று யார் சொல்லப் போகிறார்கள்? எல்லா விலங்குகளும் பயந்து மறுத்துவிட்டன. அப்போது ஒரு சிறிய பூச்சி மட்டும் அமைதியாக இருந்தது. சூரியன் அதை பார்த்து அழைத்தான். நீ எங்களுக்கு சிக்னல் கொடுக்க வேண்டும் என்றான். அந்த பூச்சி பயந்து, நான் மிகவும் சிறியது, என்னால் முடியாது என்றது. அப்போது சூரியன் அதற்கு ஒரு அதிசய ஒளி கொடுத்தான். அந்த பூச்சி பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தது. இனி நீ மின்மினி பூச்சி, நீதான் எங்களுக்கு சிக்னல் கொடுக்க வேண்டும் என்றான். அந்த நாள் முதல் மின்மினி பூச்சி மாலையும் வைகரையும் சிக்னல் கொடுக்கிறது. அதனால் நீங்க மின்மினி பூச்சியை பார்த்தால் அதை பிடிக்காதீர்கள், அதை விடுங்கள். ஏனெனில் அதுதான் பகலும் இரவும் வர காரணம்.